ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபைண்ட் த ரியல்மி அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனல். அண்ட் நீங்கள் என்னோட சேனலை வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு இப்போ கிளாஸ் 6 உடைய ஹியூமன் எவல்யூஷன், சோசியல் சயின்ஸ் ஹியூமன் எவல்யூஷன் யூனிட்டில் வந்துட்டு பார்த்துட்ருந்தோம். ஸோ அதனுடைய பார்ட் 4 வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. லாஸ்ட்டாக வந்துட்டு தமிழ் இனி கிராண்ட்மா வந்து பேசிகிட்டு இருக்கிறத வந்து பார்த்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் அவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, கிராண்ட்மா வந்து ஒரு பெயிண்டிங்கை காமிச்சு இது என்னன்னு கேட்கும்போது இது ஏதோ கிறுக்கல் மாதிரி இருக்குது, ஏதோ வந்து வரைஞ்சி வச்ச மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ கிராண்ட்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது கிறுக்கல் கிடையாது, இது வந்து நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸ் உடைய ஆர்ட்டு, ஒரு ஹேண்ட் ஒர்க்கு, அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கான எப்படி வாழ்ந்தாங்கன்றதுக்கான ஒரு ஆதாரம் தான் இது. ஸோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அடுத்து ஏன்ஷியன்ட் ராக் பெயிண்டிங்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஏன்ஷியன்ட் ராக் பெயிண்டிங்ஸ் பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஏன்ஷியன்ட் ராக் பெயிண்டிங்ஸ் என்னென்னு பார்க்கலாம். In India, we can see many paintings in rocks and caves. The rock paintings give some information about the past. Approximately, there are 750 caves, in which 500 caves have paintings. ஸோ இதில் 500 கேவ்ஸ்க்கு பெயிண்டிங் நம்மக்கிட்ட வந்து டோட்டலாகவே 750 கேவ்ஸ் இருக்குது எங்கள் இந்தியாவில். அதில் 500 கேவ்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் இருக்குது. There are many more undiscovered caves. இன்னும் கண்டுபிடிக்கப்படாத குகைகள் எவ்வளவோ இருக்கு. The rock paintings depict hunting pictures of the male and the female. ஸோ இதில் most of எதை பற்றி இருக்கும் அப்படின்னா ஹண்டிங் பிக்சர்ஸ் தான் இருக்கு. அந்த அப்போ இருந்த மேன்செஸ்டர்ஸ் வந்து மேல் அண்ட் ஃபீமேல், ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க மேல் அண்ட் ஃபீமேல் வந்து போய் வேட்டையாடுறது மட்டும்தான் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டான்ஸிங் பிக்சர்ஸ் ஆஃப் சில்ட்ரன் பிளேயிங், அப்புறம் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி, அடுத்து குழந்தைங்க விளையாடுற மாதிரி, இந்த மாதிரியான பெயிண்டிங்ஸ் தான் அதில் இருக்குது. ஸோ அடுத்து தமிழினி சொல்கிறாங்க, we are able to gain some knowledge about the past lifestyle through these paintings, isn't it grandma? அப்போது நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் ஸ்டைல்லாம், நம்ம ஆன்சிஸ்டர்ஸுடைய பாஸ்ட் லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த பெயிண்டிங்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறீங்க, அப்படி தானே கிராண்ட்மா அப்படி கேட்குறாங்க. இப்போ கிராண்ட்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. These rock and cave painting tell us many stories about our ancestors அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஓகே கிராண்ட்மா, நவ் டெல் மீ ஹவு ஹியூமன்ஸ் ரீச் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். சரி, ஓகே, வீல் வந்து கண்டுபிடிச்சாங்க, அடுத்து இந்த மாதிரி டிராயிங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, இதுக்கு அடுத்து இன்னும் எப்படி மாற்றம் அடைஞ்சாங்க, எப்படி முன்னேறி வந்திருக்காங்க ஹியூமன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கிராண்ட்மா என்ன சொல்கிறாங்க, தேர் வேர் மெனி டேஞ்சர் இன்வால்வ்ட் இன் ஹண்டிங். ஸோ இந்த மாதிரி வந்து வேட்டையாடி சாப்பிடும்போது நிறையவே ரிஸ்க் இருக்குது, உயிருக்கு வந்து அந்தளவுக்கு வந்துட்டு இப்போ உத்தரவாதம் கிடையாது, நிறையவே ரிஸ்க் இருக்குது. Due to large scale hunting in the mountain areas and in forests, many animals become extinct. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய உயிர்கள் வந்து நிறைய விலங்குகள் வந்து இழப்பு ஏற்படுது, நிறைய இழப்பு ஏற்பட்டிருக்கு, நிறைய விலங்குகள் அழிஞ்சு போயிடுச்சு. எக்ஸ்டிங்க்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிடுறது. ஸோ இந்த மாதிரி வேட்டையாடி நிறைய விலங்குகள் அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நான் அவைலபிலிட்டி ஆஃப் மீட் ஃபோர்ஸ் தி ஹியூமன்ஸ் டு லுக் ஃபார் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஃபார் ஃபுட். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து விலங்குகளே இல்லை அப்படிங்கிற காலத்தில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ரூட்ஸையும் வெஜிடபிள்ஸையும் மரத்தில் இருக்கிற பழங்களையும் காய்கறிகளையும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழினி கேட்குறாங்க, நவ் தே வுட் ஹாவ் தாட் ஆஃப் ப்ரொடியூசிங் ஃபுட் ஆஃப் தெம்செல்ஃப், இஸ் இட் நாட் கிராண்ட்மா? ஸோ அப்போது ஒரு காலகட்டத்துக்கு மேலே நம்ம விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட மனுஷங்க பழங்களையும் காய்களையும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குதுன்னா, பழங்களையும் காய்கறிகளையும் அவங்களே உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தானே கிராண்ட்மா, அதானே சொல்ல வரீங்க அப்படின்னு வந்து தமிழினி சொல்கிறாங்க. அதாவது நாடோடியாக வாழ்ந்துட்டு இருந்த மனுஷங்க ஒரு இடத்துல வந்து இருந்து செட்டில் லைஃப் வாழ்கிறதுக்கு இதுக்கு மேலே தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா, ஏன் அப்படின்னா ஃபார்மர்ஸ் ஆகுறாங்க, இந்த நாடோடி மக்களை விவசாயம் பண்ணி உணவுகளை உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஒரு இடத்துல தங்கி அங்கேயே இருக்க வந்து பழகிக்கிறாங்க. ஸோ கிராண்ட்மா சொல்கிறாங்க, வெரி வெல் செட் தமிழ்,
the seed of fruits and the nuts they ate were thrown into the soil. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க பறித்து சாப்பிட்ற பழங்களையோ காய்களையோ என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த கொட்டையை தூக்கி போடுறாங்க. ஸோ டியூரிங் ரெயின்ஸ் த சாயில் கேவ் இட் லைஃப். ஸோ அந்த மாதிரி அவங்க தூக்கி போட்ட அந்த விதை மழை பெய்யும் போது அது வந்து ஒரு உயிராக மாறுது, ஒரு செடி முளைக்குது. சம் டேஸ் லேட்டர் த சாப்ளிங் ஸ்ப்ரவுட்டட் ஃப்ரம் த சாயில். இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அதுலேருந்து செடி முளைக்க ஆரம்பிக்குது. பை அப்சர்வேஷன் அண்ட் லாஜிக் they learn that. ஸோ அதை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால அவங்க வந்து இதுதான் அழிய மாட்டுக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. A plant grows from a single seed and yield lots of fruits and vegetables. ஸோ என்னென்ன விஷயங்கள் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா ஒரு சின்ன விதையில இருந்து நமக்கு நிறைய பழங்களும் காய்களும் கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்தது seeds that fall in the river bed sprout easily. அதை விட இந்த ஆற்றங்கரை ஓரங்களில் விழக்கூடிய விதைகள் வந்து இன்னுமுமே சீக்கிரமாக முளைச்சிக்கிறத அவங்க பார்க்குறாங்க. பிளான்ஸ் க்ரோ ஃபாஸ்டர் இன் வாட்டர் ஃபெட் ஏரியாஸ். அதே போல் நீரோட்டம் இருக்கக்கூடிய ஏரியாவில் பகுதிகளில் இந்த இந்த விதையெல்லாம் இன்னுமே சீக்கிரமாக வந்துட்டு வளருது. அலுவியல் சாயில் இஸ் மோர் சூட்டபிள் ஃபார் பிளான்ட் க்ரோத் தேன் எனி அதர். அலுவியல் சாயில் அப்படிங்கிறது தான் வந்து இந்த அலுவியல் சாயில் தான் வந்து நம்ம வந்து செடிகளை வளர்க்குறதுக்கு தாவரங்களை வளர்க்குறதுக்கு ஒரு பொருத்தமான மண் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்போ இந்த மாதிரிலாம் செஞ்சால் நமக்கு இந்த அளவுக்கு கிடைக்கிது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா ஃபார்மிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிக்சரை பார்த்தாலே தெரியும். ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆற்றங்கரை ஓரங்களில் செடிகள் நட்டு வைக்கிறது. ஸோ அந்த செடிகள் வந்து பயிர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த மாதிரி வந்து அவங்க இது லார்ஜ் ஸ்கேலில் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து விலங்குகளோடையும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நட்புறவு இருந்ததுன்னா அவங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் அப்படி வந்தது தான் இந்த கோட்டு கவ் இதெல்லாமே. ஸோ இந்த ஆடு மாடு இதெல்லாமே அப்படி வந்தது தான். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். Breeding of animals now became an important part of their life. Oxen were used for ploughing. ஸோ அப்போ தான் வந்துட்டு எருத்த மாட்டை வந்து அவங்க வந்து இது உழவுறதுக்கு இந்த நிலத்தை உழுவுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஆக்சன் மேட் த ப்ராக்டிஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஈஸியர். லைஃப் வாஸ் பிகமிங் ஆர்கனைஸ்டு தேன் இட் வாஸ் வென் தே வர் ஹண்டிங். இட் எனேபிள்டு தெம் டு செட்டில் டவுன் இன் எ பிளேஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து என்ன பண்ணிடுதுன்னா இன்னமும் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக்கிடுது, ஈஸியாக்கிடுது. இதுதான் வாழ்க்கைன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ வந்து ஹண்டிங் பண்ணும்போது இருந்ததை விட இது வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கிறனால ஈஸியாக இருக்கிறனால ஸோ அவங்க இப்படி இருந்து பழகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு வந்து அவங்க வந்து இன்னும் வந்து முன்னேறி ஸோ புழங்குறதுக்கு ஜாமாங்க யுட்டென்சில்ஸ் அண்ட் வெசல்ஸ்லாம் அவங்களாவே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. குக் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு மண் பாத்திரம்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க எப்படி வந்து ஃபார்மிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஒரு லேண்ட் எடுத்துக்கிறாங்க. அந்த லேண்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத செடி கொடிகளெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. அண்ட் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தேவையில்லாத மரமட்டையெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த ஷ்ரப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, செடி கொடிகளெல்லாம் எரிக்கிறது. எரித்து அந்த சாம்பல் அப்படியே அந்த மண்ணில் போடுறது. தி ப்ளஃப்ட் த லேண்ட் சோடு சீட் இன் தெம் அண்ட் ஹார்வெஸ்டட் த ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை உழுது தேவையில்லாததெல்லாம் எரிச்சிட்டு அதை உழுதுட்டு அந்த இடத்துல வந்து விதையை போட்டு அதுலேருந்து அவங்களுக்கு தேவையானதை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ கீழே பிக்சர்ஸில் ப்ரீ ஹிஸ்டாரிக் ராக் ஆர்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்த மாதிரி கேவ்ஸில் இருந்த நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸ் என்னென்ன வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது எங்கெங்கே கிடச்சிருக்குன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில், அடுத்து மதுரையில், அடுத்து கோயம்புத்தூரில், அகைன் கோயம்புத்தூர், அடுத்தது நீல்கிரிஸில். ஸோ இந்த ஏரியாலலாம் இவங்களுக்கு இந்த மாதிரி கேவ்ஸில் இது பண்ண ஆர்ட் ஒர்க்லாம் கிடச்சிருக்கு. Once the fertility of the soil decreased, they moved to a new place. Initially, agriculture was done for immediate food requirement. Later, when they found out ways to increase production, they started storing the
ப்ரொடியூஸ். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்துட்டு வேணுங்கிறது சாப்பிட்றதுக்காக தான் வந்துட்டு அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ இதனுடைய நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பெரிய அளவில் விவசாயம் பண்ணி அதை ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரி, ஓகே. எப்படி வந்துட்டு இந்த அனிமல்ஸை வந்து அவங்க வந்து தங்களுக்கு ஏற்ற மாதிரி டொமஸ்டிகேட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது கேட்குறாங்க. ஹியூமன்ஸ் தாட் ஆஃப் வேஸ் டு பெட்டர் தேர் ஸ்கில்ஸ் அட் ஹண்டிங். They found out the dogs could sniff other animals and chase them away. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஸோ அவங்க என்னத்தை கவனிக்கிறாங்க அப்படின்னா, டாக்ஸ் வந்துட்டு மற்ற மற்ற அனிமலை வந்து துரத்திக்கிட்டு ஓடுறதுல வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து கவனிக்கிறாங்க. ஹியூமன்ஸ் ஃபவுண்ட் தெம் யூஸ்ஃபுல் ஃபார் ஹண்டிங். ஸோ அவங்க வந்து வேட்டையாடுறதுக்கு நாய்கள் வந்து உதவியாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. திஸ் டாக் பிகேம் த ஃபர்ஸ்ட் அனிமல் டு பி டொமஸ்டிகேட்டட் பை ஹியூமன்ஸ். இப்போ நாய்கள் தான் அவங்க முதல் அனிமல், அவங்க வந்து டொமஸ்டிகேட் பண்ண ஒரு வீட்டு விலங்கா அவங்க வந்து இப்போ அந்த காலத்தில் நம்மளுடைய ஆன்சிஸ்டர்ஸ் வந்து பயன்படுத்துகிற முதல் அனிமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக் தான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஹென்னு அண்ட் தென் கோட்டு, கவ்வு, இது எல்லாமே. அண்ட் நெக்ஸ்ட் அடுத்தது என்ன அப்படின்னா, ஹியூமன் ஸ்டேட் ஆன் த பிளைன்ஸ் ஃபார் எ லாங் டைம். டியூரிங் திஸ் பீரியட் தே ஹேவ் நாட் ஓன்லி லேர்ன்ட் அக்ரிகல்ச்சர் பட் ஸ்லோலி டெவலப் ஸ்கில்ஸ் ஆஃப் ஹேண்டிகிராஃப்ட். ஸோ சில கைத்தொழில்களையும் அவங்க கலைகள் செய்யறது, அவங்களோட கலைகளோட இதுலேயும் நாட்டாடு அதிகமாக இருக்குது. பர்மனண்ட் செட்டில்மெண்ட் இன் எ பிளேஸ் இன்க்ரீஸ் த yield. ஸோ அவங்களுடைய தேவை போக மீதி எக்ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய அந்த கிரெயின்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான வேற ஒரு பொருளை வாங்கிக்கிறாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் பார்ட்டர் சிஸ்டம். பொருளை கொடுத்துட்டு அதுக்கு மாற்றா வேற ஒரு பொருளை வாங்கிக்கிறது. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்துட்டு நமக்கு இந்த ட்ரேடு, காமர்ஸு இதெல்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ இப்படி தான் ஒரு பொருளை கொடுத்து அவங்களுக்கு தேவையான இன்னொரு பொருளை வாங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி தான் இப்போ வந்து இந்த அளவுக்கு நம்ம வளர்ந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கிராண்ட்மா சொல்கிறாங்க. அடுத்தது தமிழினி சொல்கிறாங்க, தேங்க்யூ கிராண்ட்மா, த இன்ஃபர்மேஷன் யூ ஹவ் ஷேர்ட் வித் மீ இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் ஐ வுட் ஷேர் இட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அட் ஸ்கூல் டுமாரோ. கிராண்ட்மா சொல்கிறாங்க, வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் தமிழினி. ஸோ அவ்வளோதான் வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த யூனிட் முடிஞ்சது. இதுக்கு மேலே சம்மரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. அடுத்தடுத்து நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபுல்லாகவே பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்ட் 4. ஸோ 4 வீடியோஸையும் சேர்த்து பாருங்கள். யாராவது வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. இல்லை இது இப்படி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். நான் இப்போ தான் புதுசாக போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்களோட சஜஷன்ஸ் எதாவது இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ.